அனைவருக்கும் வணக்கம். கன்னித்தமிழ் பாடசாலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆனுவல் பிளான் 2021 இந்த வருடம் மிக அருமையான வருடமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அனைவரும் கடுமையாக இப்பொழுதிலிருந்தே, இன்றிலிருந்தே, இந்த நிமிடத்திலிருந்தே தன்னுடைய உழைப்பை கொடுத்தீர்கள் என்றால் கட்டாயம் ஏதேனும் ஒரு வகையான அரசு பணியை பெற்றுவிடலாம். அந்த அளவிற்கு வாய்ப்புகள் நம் கதவை வந்து தட்டுகிறது. அந்த வாய்ப்பிற்கு நாம் சரியானவரா என்பதை நீங்கள் தீர்மானித்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே குரூப் 1 31/21 தேர்வு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அசிஸ்டன்ட் டைரக்டர், இது காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் 9/1/2021 தேர்வு. அடுத்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடியது, இது டென்டேட்டிவ் தான். கண்டிப்பாக இதெல்லாம் வேக்கன்சி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஹார்டிகல்ச்சர் ஜனவரியிலையும், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஜனவரி, அதே போல் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ரேஞ்சில் பிப்ரவரியிலையும், என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பிப்ரவரி, அதே போல் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுவும் பிப்ரவரியில். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அனிமல் ஃபிஷரிஸ், அந்த மாதிரி வெட்னரி, இதெல்லாம் மார்ச்லேயும். ஜூனியர் ப்ரோக்ராம் இதில் பார்த்தீங்கன்னாக்க மார்ச். ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மார்ச். பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், அசிஸ்டன்ட் டைரக்டர் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஏப்ரல்லையும். இன்ஜினியரிங் சர்வீஸ், கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் ஏப்ரல்லையும். அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஆடிட்டிங்கில் ஏப்ரல்லையும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் ஏப்ரல்லையும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க கம்பைன் ஜுவாலஜி ஏப்ரல். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மே. டைரக்டர் இன் டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் மேலையும். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 குரூப் 2A, இது பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போஸ்டிங், நான் இன்டர்வியூ போஸ்டிங். புது சிலபஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. பெரும்பாலும் அதிகமாக போட்டி யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த குரூப் 2 குரூப் 2A மேலே தான் இருக்குது. இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 5 மாதம் இருக்குது. எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த 5 மாதம் நீங்கள் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா இந்த குரூப் 2 கண்டிப்பாக அடிச்சிடலாம். இது ப்ரிலிமினரி மெயின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறமேல தான் நமக்கு எந்த மாதிரி ஒரு தேர்வு முறை வைக்க போகிறாங்கன்றதே தெரியும். இது வரைக்கும் குரூப் 2 வச்ச பேட்டர்ன் வேறு, இப்போ வைக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் வேறு. அதுவும் கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறமேல தான் என்னென்ன சிலபஸ்ஸு, எப்படி நம்ம என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதே உறுதியாக சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டென்டேட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க. ப்ரிலிமினரி வைக்க போகிறத, மெயின் வைக்க போகிறதாக. அது உறுதி அப்படிங்கிறத கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இருந்தாலும் நமக்கு எல்லா விஷயத்துக்கும் இப்பயே தயாராக படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து பார்த்திங்கனாக்க எவல்யூஷன் அண்டு அப்ளை ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் மேவிலையும். அடுத்து பார்த்திங்கனாக்க ஸ்டோர் கீப்பர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஜூன். அடுத்தது டைரக்டர் அண்ட் மைக்ரோ ஸ்மால் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜூன்லேயும். அடுத்து ஜெயிலர் உமன் ஜூனில். அதே ஜெயிலர் மென்னுக்கு பார்த்திங்கன்னா ஜூனு. கிரேட் 1ல் பார்த்திங்கனாக்க ரிலீஜியஸ் அதில் பார்த்திங்கன்னா ஜூலையில். அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இது கிரேடு 3 ரிலீஜியன், ஹிந்து அண்ட் ரிலீஜியன் கோவில் அறநிலைத்துறையில் ஜூலை. அதே கிரேடு 4ல் பார்த்திங்கனாக்கா அதுவும் ஜூலை. இது எல்லாமே ஒன்று தான். ஓரளவுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே இந்த கிரேடு 1, 3, 4 எல்லாமே எழுதுறதுக்கு தகுதி தான். சிலபஸ் எல்லாமே ஒரே நிலை தான் வரும். ஓரளவுக்கு படிச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் உள்ளே போயிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சிவில் சர்வீஸ், இது குரூப் 3 ஜூலையில் வருது. அடுத்து பார்த்திங்கனாக்க ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி ஆகஸ்ட்டில்.
இன்ஸ்பெக்டர் ஃபிஷரிஸ் சப் இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் வருது. அடுத்து வந்து சைக்காலஜிக்கல் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் வந்து ஆகஸ்ட்டு. அடுத்து வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் லா காலேஜில் செப்டம்பரில் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செப்டம்பர். அடுத்து இப்போ ரொம்ப அவளோடு அனைவராலும் எதிர்த்து இருக்கக்கூடியது இந்த குரூப் 4 அண்டு விஏஓ செப்டம்பர். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் கிட்டத்தட்ட 9 மாதம் இருக்குது. இது 5 மாதத்துக்கு குரூப் 2 இருக்குது. அதுலேயே தொடர்ச்சியாக நல்லா படிச்சிங்க அப்படின்னாக்க மீதி இருக்கக்கூடிய இந்த ஒரு 4 மாதத்தில் செப்டம்பர் வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 ஏதாவது குரூப் 2க்கு மெயின் பண்ணி நல்லா உட்காந்து படிச்சிங்க அப்படின்னாக்க அப்படியே குரூப் 4க்கு நீங்கள் ஒருவேளை குரூப் 2வில் கிளியர் பண்ணால் அடிச்சிடலாம். அப்படி இல்லைனாவது குரூப் 4ஆவது நமக்கு கிடச்சிரும். எய்ம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெளிவாக இருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வொகேஷ்னல் டிபார்ட்மெண்ட்டில் இதில் வந்து செப்டம்பரில் இருக்குது. மெடிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இது. அடுத்து வந்து லைப்ரரி சர்வீஸில் அக்டோபர். அடுத்து சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் சோசியல் டிஃபென்ஸில் வந்து அக்டோபர். அடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அக்டோபர். அடுத்து இங்கிலீஷ் ரெஃப்ரி, தமிழ் ரெஃப்ரி இதெல்லாம் தமிழ்நாடு அசம்பிளியில் வரக்கூடியது செக்ரட்டரியேட்டில் அக்டோபர். அடுத்து வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அசிஸ்டன்ட் டைரக்டர் டெக்னிக்கல் லெதர் டிபார்ட்மெண்ட்டில் நவம்பர். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட படிப்பை படிச்சிருந்தால் மட்டும்தான் அது போக முடியும். ஆனால் காமனாக வரக்கூடியதான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த குரூப் 4 குரூப் 2லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு இப்போ 10வது 12வது முடிச்சிருக்காங்க, ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே எலிஜிபிளாக இருக்கும். இதெல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அந்தந்த கோர்ஸ் படிச்சிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிளாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய வேக்கன்சி வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் குரூப் 4 குரூப் 2வில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சியும் அதிகமாக இருக்கும். ஓரளவுக்கு நம்ம பாஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக கூடியதாக இருக்கும். சைக்காலஜிஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஆஃபீஸர் இது வந்து நவம்பரு. அடுத்து எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் ஆஃபீஸில் நவம்பரு. அடுத்து வந்துன்னா கமிஷன் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு இதுவும் டிசம்பரில் இருக்குது. இதெல்லாமே வந்து டென்டேட்டிவாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆனுவல் பிளான் தான். இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி வந்து 2021ல் நிரப்ப போகிறதா அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இதெல்லாமே வேக்கன்சி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஒருவேளை வந்து அடுத்த ஆட்சி புதுசாக வந்து அமைச்சாலும் இங்கே இருக்கக்கூடிய வேக்கன்சியை ஃபில் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. அப்போ வந்து தேர்வு என்ற ஒரு முறையை கையாண்டு தான் ஆகணும். அதற்காக நம்ம தயார் பண்ணுவோம். இப்போலேருந்தே உட்காந்து நல்ல தெளிவாக 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புது புத்தகங்கள் தமிழ், அது அறிவியலில் இருக்கக்கூடியது, இயற்பியல், இயற்பியல் இருக்கும், வேதியியல் இருக்கும், தாவரவியல், உயிரியல், அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா வரலாறு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா வரலாறு, குடிமியல், பொருளாதாரம், அரசியலமைப்பு இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு நிலையாக பார்க்கப்படும். அடுத்ததுல வந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய இந்த கணக்கு பார்த்திங்கனாவே போதும். எந்த மாதிரிலாம் கணக்கு கேட்டிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அப்படிங்கிற பார்த்துட்டு அதெல்லாம் மட்டும் தெளிவாக பார்த்திங்கன்னா போதும். அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் இன்னையிலேருந்தே உலகத்தில், நாட்டில், நம்ம மாநிலத்தில் என்ன நடக்குது, தினமும் என்ன நடக்குது அப்படின்னு நோட்டு போட்டு எழுதிட்டே வந்துடுங்க. அப்படி எழுதுனீங்கன்னா மட்டும்தான் ஒரு விஷயத்த முழுமையாக நம்ம வந்து பார்க்க முடியும். அதனால் இடைவிடாமல் உட்காந்து ஒரு படிச்சிங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு பதவியை, அரசு பணியை எழுதிவிட முடியும். இந்த ஒரு 5, 6 மாதம் 7 மாதம் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா 2021ல் எப்படி 2020 அந்தளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு தெளிவானதாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.